ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் அண்ட் ஹெல்த்தி சமையல். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி தான். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸை ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க, அப்போ தான் அரிசிலாம் உடையாது. மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, பட்டை, 5 லவங்கம், 2 ஏலக்காய், நீங்கள் அன்னாச்சி பூ இருந்தாலும் அதையும் ஆட் பண்ணிடலாம். 5 பெரிய சைஸ் ஆனியனை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். 6 பச்சை மிளகாவை நடுவில் கீறி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 கையளவுக்கு புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கோல்டு வினர், கடலை எண்ணெய் எது வேணாலும் ஆட் பண்ணலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆன உடனே தாளிக்கிறதுக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். சோம்பு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிடுங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே பச்சை மிளகாவை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியனையும் ஆட் பண்ணிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க, ஏன்னா தீயக்கூடாது. எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. ஏன்னா ஆனியன் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா மஷ்ரூம்லேயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், அந்த வீடியோவும் பாருங்கள். இப்போ கட் பண்ணி வச்சா தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். தயிர் 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுட்ரு, 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். ஏன்னா நம்ம ஆல்ரெடி 6 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடுறோம், அதனால் காரம் இதுவே கரெக்டாக இருக்கும். கட் பண்ணி வச்ச மஷ்ரூமையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். எந்த கப் அளவுக்கு ரைஸ் சேர்த்திங்களோ அதில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுங்கள். இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்கட்டும், வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நம்ம அரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்திங்களா, தண்ணிலாம் வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரிசியை ஆட் பண்ணிடலாம். இப்போ வேகட்டும், வெயிட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தம் வச்சிட்டிங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் கழித்து தம் எடுத்துருங்க. பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. மஷ்ரூம் பிரியாணி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இந்த தண்ணி அளவுக்கே நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுப்பை மட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது, ஏன்னா அடி பிடிச்சிட்டா நல்லா இருக்காது. இப்போ வாங்க நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். அதுக்கு சைடிஷ்க்கு கத்திரிக்காய் பச்சடியும் தயிர் பச்சடியும் எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய் பச்சடி எப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன், பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.